முக்கிய செய்தி இந்திய சுற்றுலா பயணிகள் 32 பேரை ஏற்றிச் சென்ற படகு கவிழ்ந்த விபத்தில் 15 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். தமிழர்கள் 10 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். ஆந்திராவைச் சேர்ந்த 3 பேர் மற்றும் கேரளத்தைச் சேர்ந்த 2 பேர் உயிரிழந்திருப்பதாக அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகியிருக்கிறது. உயிரிழந்த 15 பேரில் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் 10 பேர் என அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. ஆந்திராவைச் சேர்ந்த 3 பேரும் கேரளத்தைச் சேர்ந்த 2 பேரும் உயிரிழந்துள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகியிருக்கிறது. முக்கிய செய்தியை பார்க்கிறோம். வியட்நாமில் நிகழ்ந்த படகு விபத்தில் இந்தியர்கள் 15 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டைச் சேர்ந்த 10 பேர், ஆந்திராவைச் சேர்ந்த 3 பேர், கேரளத்தைச் சேர்ந்த 2 பேர் உயிரிழந்துள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. உயிரிழந்தவர்களின் பெயர் பட்டியல் அதிகாரப்பூர்வமாக வெளியாகியிருக்கிறது. முக்கிய செய்தியை பார்க்கிறோம். இந்திய சுற்றுலா பயணிகள் 32 பேரை ஏற்றிச் சென்ற படகு கவிழ்ந்த விபத்தில் 15 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அதில் 10 பேர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் 3 பேர் ஆந்திராவைச் சேர்ந்தவர்கள் என்றும் கேரளத்தைச் சேர்ந்த 2 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. உயிரிழந்தவர்களின் பெயர் பட்டியல் வெளியாகியிருக்கிறது. தமிழகத்தைச் சேர்ந்த செந்தில்குமார், முருகப்பிரபு, ஸ்ரீதர், ஷேக் அப்துல்லா, பாலாஜி, விநாயக்குமார், ரவிசங்கர், சந்தோஷ்குமார், பாபு, அழகுராஜன் ஆகிய 10 பேரும் தமிழகத்தைச் சேர்ந்த 10 பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனக்கு 2 பொண்ணு, சின்ன பொண்ணுடைய வீட்டுக்காரர் தான். அவருக்கு 2 பையன். புதன்கிழமைக்கு காலையில் இங்கேருந்து கிளம்புனாங்க. புதன்கிழமை நைட்டு மெட்ராஸ் வந்து ஃப்ளைட்டு. மெட்ராஸ்லேருந்து மலேசியா போய் மலேசியாவில் வந்து வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் வியட்நாம் போய் டெய்லி பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க 4-5 நாளாக. இன்றைக்கி காலையில் 7:45 ஸ்கூலுக்கு ஒய்ஃப் வந்து டீச்சரு, ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னால் கூட பேசிட்டு தான் போனாப்புல. எங்களுக்கு இப்போ ஒரு 3-3:30 4 மணிக்கு தான் எங்களுக்கே தெரியும் சார். திங்கட்கிழமை காலையில் இங்கே வந்துடுவேன்னு சொல்லிட்டு போனவங்க. அப்படியே ஃபோட்டோ நாங்கள் பார்த்தோம். ஃபோட்டோ பார்த்தோம் தான் எங்களுக்கு ஒன்றுமே புரியலை. அதிகாரப்பூர்வ அறிவிப்புன்னு சொல்கிறாங்க, அது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. கூடவே இப்போ 20 வருஷம் நட்புங்கிறது எங்களால் எந்த விதமான நண்பா அப்படிங்கிற வார்த்தைக்கு மறுவேர்த்து பேச மாட்டாப்புல. 2 குழந்தைங்க அவருக்கு, 2 பசங்க, நிறையா படிக்க நிறைய கனவுகளோடு இருந்தார். லோன் போட்டு வீடை கட்டி இப்போ தான் 2 மாதத்துக்கு முன்னாடி தான் வீடு பால் காய்ச்சினாரு. போட்டு 2 மாதம் கூட ஆகலை. இப்போ தான் கட்டிக்கிட்டு இருக்கோம். கடைசியாக நான் நேற்று இரவு பேசினேங்க. இப்போ நம்ம மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் கூட ஃபோனில் தொடர்பு கொண்டு பேசினாங்க. இந்த மாதிரி தகவல் தெரிஞ்சு ரொம்ப மனவேதனையாக இருக்குது. நாங்கள் எந்த அளவுக்கு சீக்கிரம் நாங்கள் ரெஸ்கியூ பண்ணி கொண்டு வர முடியுமோ அயலகத்துறை அமைச்சர்கிட்டையும் பேசியிருக்கோம். நாங்கள் சீக்கிரம் கொண்டு வரோம், நேராக வந்து பார்க்குறோம் தகவலையும் சொன்னார். ஆறுதலாக இருங்க, நாங்கள் நேராக வந்து பார்க்குறேன் அப்படின்னு தகவல் சொன்னார். ரொம்ப மனவேதனையாக இருக்குங்க சார். மனைவிக்கு எப்படி ஆதரவு சொல்ல போகிறோங்கிறது தெரியல.